வணக்கம். இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க, மகரம், கும்பராசிக்கார நேயர்கள், மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ 8, 17, 26 தேதிகளிலே பிறந்தவங்க, இவங்க கோயிலில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிகிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இப்போ சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை ஏழைகளுக்கு அன்னதானமாக கொடுங்க, கூப்பிட்டு கொடுங்க. கருப்பு நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள், சனி தோஷம் விலகும். கன்னி, மிதுனம், மகரம் தவிர மீதமுள்ள 9 ராசிக்காரர்களுக்கு சனி பகவானாலே தொல்லை உண்டு. இந்த வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை? இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் நாள் சிறப்பாக இருக்கிறது. அஸ்வினி பரணிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கிருத்திகைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய பலம், பிடிவாதம், தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு ஜெயிக்கும். பெண்களுக்கு நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் நாள் வெற்றிகரமாக இல்லை. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் வள்ளியமையை போற்றி, தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நாள் சிறப்பான நாளாக இல்லை. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான செய் மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. பூசம், ஆயிலியத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்கிறீங்க. மகம் பூரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உத்தரத்துக்கு நல்லாவே இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சிறப்பான நாள். உத்திரம், சித்திரைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அஸ்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் அது ஜெயிக்கும். சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சுவாதி, சித்திரைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கூடவே விசாகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, நேர்மை, சத்தியம் அது ஜெயிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலகிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுஷம், கேட்டைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. விசாகத்துக்கு இன்னும் சிறப்பு. பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. மூலம் போராடத்திற்கு சிறப்பு, உத்திராடத்திற்கு இன்னும் சிறப்பான நாள், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை வடக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் பிரச்சனை பெருசாகும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி, யமுனையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, அவிட்டத்துக்கும் சரி, சதயத்துக்கும் சரி, பூரட்டாதிக்கும் சரி சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சிறப்பான நாள். பூரட்டாதி, உத்திரட்டாதிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. சந்தோஷம் அதிகமாகும். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, விடாமுயற்சி, நேர்மை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் கிடையாது. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மகரமாக இருந்தாலோ, மகரம் சிம்மமாக இருந்தாலோ, மகரம் கடகமாக இருந்தாலோ, அல்லது கும்பம் கடகமாக இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே கும்பமாக இருந்தாலோ, அல்லது கும்பம் சிம்மமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகம் கும்பமாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கிறோம். மகரம் கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.